தமிழாக்கள் நீங்களும் ஜிம்முக்கு போங்க, உங்களோட சாப்பாடை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா பொங்கல் கழிச்சு மறுநாள் நான் ஜிம்முக்கு போகலையே, பயங்கர குளிராச்சு, படுத்து தூங்கிட்டேனே. பொங்கல் மோதகத்தை வடிவா சாப்பிட்டு கொண்டு வேலைக்கு போன அவங்க அப்பாவை அவங்க அம்மா கிளினிக் கூட்டி கொண்டு போகணுமா. அப்பாவை போய் ஏத்திட்டு வர சொல்லி என்ன வந்தளிப்பினான். சித்தப்பா சொன்னாதான் வேலையாம அவங்களோட வேலையாட்டோலாம் வேலைக்கு போனாரு. அவருக்கு கிளினிக் கண்டால நான் போய் ஏத்த வேண்டியதா போச்சு. இடையில போற வழியிலேயே ஆஞ்சநீரை கும்பிட்டுட்டு காத்திருந்து சித்தப்பாவை கூட்டி கொண்டு வீட்டை வந்து சேர்ந்துட்டேன். வீட்டை வந்து பொங்கலான் மோதகம் பிரிச்சுக்குள்ள கிடந்துச்சு. அதை வடிவா சாப்பிட்டேன். இவன் வேற ஒத்த கால சூனியம் பெஜாக்கள் மாதிரி மோதகத்தை தனக்கும் திரட்டாமண்டு நின்றான். தமிழ் ஆக்கள் எனக்கு சமைக்க தெரியாது, எங்கட அப்பா அம்மா சமைப்பாங்க, நான் தேங்காய் திருவன் தேங்காயை மிக்சியில் அடிச்சு கொடுப்பேன், அப்படி சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுப்பேன், அவ்வளவுதான். ஜிம்முக்கும் போக வலிக்கிட்டாச்சு, கட்டாயம் சின்ன சின்ன டிஷ்களை சமைச்சு பழகணும். அதை விட வதக்கின உருளைக்கிழங்குகளை இப்படி களவா எடுத்து சாப்பிடவும் தெரியும் எனக்கு. எப்பனுக்கு தூங்குவோம்டா இந்த குட்டி தொல்லையால தூங்க முடியல. குட்டி தொல்லையை மெல்லமா கலைச்சிட்டு வடிவா தூங்கி எழுப்பி மதிய சாப்பாட்டை சாப்பிட்டேன். சாயங்காலம் 6 மணி போல அப்பமாக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்து சாப்பாடு அப்பமா கொடுத்துட்டு டிஷ் கொண்டு போதுண்டு. பின்ன ஒரு 7 மணி போல நம்மளோட நண்பன் உடுப்பு கடைக்கு டிஷர்ட் எடுக்க தம்பியோட போனேன். நம்மட பிறந்த தினம் 28ஆம் தேதி வருது. காசை வச்சிருந்தா செலவழிச்சு போடுவேன். இப்பவே ஒன்னொன்னா வாங்குறேன். உடுப்பு கடைக்கு போயிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா நாய்க்குட்டிக்கு குளிக்க வாங்குறதுக்கு சௌகரியம். நாய்க்குட்டியின் பல்லுகள் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு சாப்பாட்டோட கலந்து கால்சியம் பவுடர் வைப்பாங்க. அந்த கால்சியம் பவுடர் போத்தலும் வாங்கத்தான் வந்தாங்க. உண்மைக்கும் நாய்க்குட்டியை பராமரிக்கிற சாமான்கள் கடும் விலையப்பா. நண்பன் ரோஜினோ நம்மள மன்னிச்சிரப்பா. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.